இயேசு கிறிஸ்து ஒலிவு மலைக்கு சென்றார். ஒலிவு மலைக்கு சென்றதுனாலே அவருக்கு ஒரு நன்மை உண்டானது. எடுத்து வாசிக்கலாம் 43வது வசனத்தை. ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 44வது வசனத்திலே இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திற்கு சென்று ஊக்கத்தோடு ஜெபித்தார். அப்படி ஜெபிக்கின்றதான வேளையிலே அவருடைய வேர்வையின் பெருந்துளிகள் ரத்தமாய் வெளிப்பட்டது. எவ்வளவு பெரிய பீக் பிரஷர் பாருங்களேன். இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் வேர்வை வந்துட்டாலே, உழைக்கும் பொழுது, வேலை செய்யும் பொழுது, குடும்பத்திலேயோ இல்ல வேலை ஸ்தலத்திலேயோ வேர்வை வந்துட்டாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப வேர்வை வந்துருச்சு, ஃபேனு கீழே போய் உட்காரணும் அப்படின்னு ஓடுறோம். இந்த இடத்துல ஆண்டவர் அவர் தன்னுடைய வேர்வையின் பெருந்துளிகள் அது ரத்தமாய் வெளிவந்ததாம். அவ்வளவு மன அழுத்தம், அவ்வளவு வியாகுலம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் எங்க போகிறார்னா ஒலிவு மலைக்கு போகிறார். மலை ஏறுகிற அனுபவத்தை பெற்றிருந்தார். இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மகிமையான சத்தியம், நம்முடைய வியாகுலத்தின் வேளையில, நம்முடைய மன அழுத்தத்தின் சூழ்நிலையில நம் தேவ சமூகத்திற்கு போகும் பொழுது நடக்கிற அற்புதமான காரியம் என்ன? வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை தேற்றினார்னு சொன்ன வார்த்தையின்படி பரலோகம் இறங்கி வந்து நமக்கு ஆறுதல் செய்ய அது போதுமானதா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.